ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் த ஈவில் காட் டிசைன்ஸ் ஐ ஓன் கிரேட் ஹெல்லோட எபிசோடு 23 பார்க்க போகிறோம். எபிசோடு 22 பார்க்காதவங்க ஃபீல் பண்ண வேணாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உண்மையை சொன்னால் ஒருவேளை உன்னை உயிரோட விட்டுருவோம்னு ஒருத்தன் டீல் பேசுகிறான். நம்ம ஹீரோ அவங்கள சும்மா கையை காட்டி அடக்கிட்டு வாயை மூடுங்கடா, உங்கள் யுவான் ஃபேமிலியில் இருக்க முன்னோர்கள் இருக்கானே அவன் ஒரு திருட்டு பைய, அதை தவிர அவன் வேற ஒன்றுமே இல்லைன்னு முகத்துக்கு நேராக சொல்கிறான். அவன் வாட்டர் லார்டோட பதவியை திருடினது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாரின் கார்டு அவன் உடம்புக்குள்ளே பூந்து ஊரையே அழிச்சான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எவிடன்ஸுக்கு அந்த கோல்டன் கஃபின் பவரை காட்டி உங்கள் முன்னோரோட கதை முடிஞ்சதுன்னு கெத்தாக சொல்கிறான். இந்த பாட்டி இதை நம்ப மாட்டேங்குது, ஆனால் மற்றவங்க தயங்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கையில் அந்த கோல்டன் கஃபின் இருக்குது. யுவான் ஃபேமிலி தலைவர் கடுப்பாயி, பொய் சொல்லாத, எங்கள் முன்னோர்கள் கடவுள் மாதிரி, அவர் சாகவே மாட்டாருன்னு கத்துறாரு. நம்ம ஹீரோ பதில் பேசலை. ஒரு தண்டர் அட்டாக்கை இறக்குறான். டமார்னு ஒரு சத்தம், அந்த இடமே அமைதியாகுது. ஒருத்தன் பயந்து போய் தலைவர்கிட்ட, தலைவரே இவன் சாதாரண ஆள் இல்லை, குறைஞ்சது டியர் 4 இருப்பான், இல்லை 5 தான் இருப்பான், நம்ம லெவலுக்கு மேலேன்னு எச்சரிக்கிறான். ஆனால் அவர் கேட்கல. நம்ம கிட்ட 1000 பேர் இருக்காங்கடா, மொத்தமாக அட்டாக் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அந்த 70 ட்ரூ ஃபயர் டீமனை வர வைக்கிறான். அடுத்த செகண்டு யுவான் ஃபேமிலி ஆளுங்க செதறி ஓடுறானுங்க. ஹால் முழுக்க ஒரே அலறல் சத்தம் கேட்குது. இதை பார்த்து தலைவரும் பாட்டியும் அதிர்ச்சியில் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. தலைமுறையாக சேர்த்தது எல்லாம் கண் முன்னாடி அழியுது. வேற வழி இல்லாமல் தலைவர் ரூவியை சண்டைக்கு கூப்பிடுறாரு. ரூவிக்கு தெரியும் நம்ம ஹீரோவுக்கு அவன் சமம் இல்லைன்னு, இருந்தாலும் அவர் சொல்லிட்டாருன்னு ஒத்துக்கிறான். ரூவி அவனோட உடம்ப ஸ்டோனாக மாற்றி மவுண்ட் தாய் கிரஸ்கில் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட தைரியத்தை பாராட்டுறான். ஆனால் நீயும் கெட்டவனுக்கு துணை போகிறவன் தான்னு சொல்லி அந்த லைட்னிங் வேகத்தில் அவனை தட்டிடுறான். தலைவர் பதறி போய் எழுந்துவிடா ரூவி, யுவான் ஃபேமிலி தோக்கக்கூடாதுன்னு கத்துறாரு. ரூயி எந்திரிக்கிறதுக்குள்ள ஹோலி சைல்டு வந்து வெப்பனால குத்தி தலைவரோட கதையை முடிச்சிடறான். நம்ம ஹீரோ மிச்சம் இருக்கவங்கள பார்த்து முட்டி போடுங்க இல்லை செத்துடுங்கன்னு வார்னிங் கொடுக்குறான். தலைவர் போனதால நம்பிக்கை இழந்தனால யுவான் ஃபேமிலி மொத்தமும் நம்ம ஹீரோ காலில் வந்து விழுது. நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்க்குறான். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்களேன்னு யோசிக்கிறான். ஆனால் எல்லாருக்கும் 2வது சான்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். உடனே சுடஜியை கூப்பிட்றான். அவள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ட்ரீம்ஸ்கேப்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவங்க செஞ்ச பாவத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். கெட்டவங்க எல்லாம் அவங்களே அழிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இருக்காங்க. தப்பிச்சவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து யாருன்னு கேட்குறாங்க. ஹீரோ அவனை பற்றி சொல்லிட்டு, இனிமே உங்கள் உசுறு எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறான். எல்லாரும் முட்டி போடுறாங்க. அதில் ரூவி இருக்கான். நம்ம ஹீரோ அவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சி எல்லா பவர்ஃபுல் ஆளுங்களையும் மீட்டிங்குக்கு கூப்பிடுன்னு சொல்கிறான். அதே சமயம் சிட்டியில் இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுது. நம்ம ஹீரோ தான் புது தலைவன், மீட்டிங் போடுறாங்கன்னு சிட்டி லீடருக்கு தகவல் போகுது. அவன் டீம் வேணாம் பாஸ், ட்ராப்பாக இருக்கும்னு சொன்னாலும் அவன் போகிறேன்னு சொல்கிறான். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. காட்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. லீடர் அவகிட்ட எதுக்கு என் கூட வரேன்னு கேட்க, அவன் ஆம்பர் சிட்டி லீடர் ஜியாங்னு சொல்கிறா. யுவான் ஃபேமிலி கிட்ட ஒரேவின் ஷாங்கிங் மாத்திரைங்கன்னு கூஞ்சி கிடக்குதுன்னு சொல்கிறா. இந்த ஜியான் மட்டும் வரலன்னா யுவான் ஃபேமிலி தான் சவுத் ஸ்டேட்டை டாமினேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வீக்காக இருக்கிறதால நமக்கு இது நல்ல சான்ஸ்னு ஐடியா கொடுக்குறா. ஹயான் அவள் சொல்கிறத பற்றி யோசிக்கிறான். சீன் அப்படியே பிளாக் அப்சீடியன் சிட்டிக்கு மாறுது. அங்கே அபிலிட்டி யூசர்ஸ் ஜாம்பி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் பாஸ் கிட்ட மீட்டிங் பற்றி சொல்கிறான். முதல்ல இஷ்டம் இல்லாமல் இருந்த அவன் நம்ம ஹீரோ தான் புது தலைவன்னு கேட்டதும் துள்ளி குதிக்கிறான். உடனே காரை விடா, மீட்டிங்க்கு போகிறோம்னு கிளம்புறான். அதுக்கப்புறம் மேப்பிள் கிரீக் போர்ட்டில் லோக்கல் லீடர் அவங்க ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்ணுறான். அவளுக்கு நம்ம ஹீரோ கூட சேர்றதுல கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அந்த ஒரே மவுண்டைன் டாப்பில் மெடிடேட் பண்ணுறான். அந்த மவுண்டைன் பல மைல் தூரத்துக்கு நீளுது. அங்கே அழுக்காக இருந்தாலும் நம்ம ஹீரோவோட டவரால் அதை சுத்தப்படுத்த முடியுது. ஒரு லோட்டஸ் பூ மேலே உட்காந்துட்டு அந்த பியூரிஃபைடு ஆராவை அப்படியே அப்சர்வ் பண்ணுறான். முதல் தடவையாக அவன் அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோ எந்த தடையுமே இல்லாமல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறான். அந்த மவுண்டைனில் இருந்த ஸ்பெஷல் அபிலிட்டிஸை எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ 6வது டியரோட உச்சிக்கு வந்துட்டான். அவனோட உடம்பு இப்போது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது.
எந்த விதமான மேஜிக் ஆலையாலையும் இல்லை வெப்பன்ஸாலையும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ பவர் இருந்தும் அவனுக்குள்ள இன்னும் ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்குன்னு தோணுது. ஆனால் அடுத்த லெவலுக்கு போகிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறான். இப்போ யான்சியாவோட பழைய மெமரியில் ஒன்று வருது. நீ அடுத்த லெவலுக்கு போகணும்னா ஒரு உசுரை கொடுக்குற சண்டை வேணும், அப்போ நான் உடம்பு சோழனும் இணையும்னு சொல்லுது. 6வது லெவலே நம்ம ஹீரோ இப்போ ஒரு சாதாரண கடவுளுக்கு சமமாக இருக்கான். நம்ம ஹீரோவோட சோல் ஹியூடே டிவைன் டேப்லெட்டை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் டவரில் இன்னொரு சோல் லேம்ப் லைட் தெரியுது. அடுத்த செல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறான். உள்ளே பார்த்தா ரெட் ஹோலி சைல்டு ஒரு கேமில் மூழ்கி இருக்கான். சின்ன பையன் அவனோட அப்பாவை புல் டீமன் கிங் வச்சு ரேங்க் ஏற்றிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த சின்ன பையனை இவ்வளோ பவர்ஃபுல்னா அடுத்த கைது எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு கற்பனை கூட பண்ண முடியலை. பாதுகாப்புக்கு ஒரு ஃபயர் பேரியரை போடுறான். இந்த செல்லுக்குள்ளே யாரோ ஒரு நோட்டில் கவிதை எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏதோ சண்டை வரும்னு நினச்சா உள்ளே இருக்கிற ஒரு சாதுவாக இருக்காரு. வணக்கம்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த ஆள் அவனை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு திடீர்னு ஒவ்வாள் மாதிரி கத்துறாரு. சாரி பாஸ், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. திடீர்னு சுடஜி பின்னாடி வந்து இவர்கிட்ட எந்த மேஜிக்குமே இல்லையே, பார்க்க படித்த ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்கிறா. இவர் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சுடஜி ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நிறைய கதைகளில் படித்தவங்களுக்கும் பவருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் விடு, நான் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு மவுண்டனுக்கு டெலிபோர்ட் ஆகுறான். அங்கே ரூயி ஒரு நியூஸோட வரான். பக்கத்து சிட்டியில் இருக்க பவர்ஃபுல் ஆளுங்க எல்லாருமே மீட்டிங்க்கு வந்துட்டாங்க. ஆம்பர் சிட்டி, ஜியாங், சிட்டி, ஹயான், மேபிள் கிரீக் போர்ட்டு, ஜாங், பிளாக் அப்சீடியன் சிட்டி, வான்ஹாவ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஜாங் அவளோட மேஜிக்கை வச்சு ஈக்களை வர வச்சு ஒரு பேரியரை உருவாக்குறா. யாருக்கும் கேட்காத மாதிரி ரகசியமாக பேசுகிறாங்க. ஜியாங் கிட்ட நம்ம அலையன்ஸ் பற்றி பேசலாம்னு ஆரம்பிக்கிறா. நான் என்னோட டீமன் ஸ்பிரிட்டை வச்சு யுவான் ஃபேமிலியை வேவு பார்த்தேன். அங்கே ஒரே ஒரு டியர் 4 யூசர் தான் மிச்சம் இருக்கான்னு சொல்கிறா. மிச்சம் இருக்கிறவங்களாம் டியர் 3க்கு கீழே தான். அங்கே வேர் ஹவுஸில் பாதுகாப்பு அதிகமாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும். உள்ள நிறைய மேஜிக் பொருளும் ஷான்கிங் மாத்திரையும் இருக்குது. நாம் சமமாக பிரிச்சுக்கலாம்னு பேசுகிறா. மேலும் ஹயானும் ஏற்கனவே சொத்தை பங்கு போட்டுட்டாங்க. ஜியாங் ஆனால் அந்த ஹியான் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவளை சின்ன வயசில் தலைவனாக இருக்கானா, ஏதோ விஷயம் இருக்கணும்னு யோசிக்கிறா. ஜாங் திமிரா அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டியர் 4 தானே, ஈஸியாக முடிச்சிடலாம்னு சொல்கிறான். ஹயான் இந்த உலகத்தில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும்னு தத்துவம் பேசுகிறான். வான்ஹா மட்டும் உங்கள் கூட சேர மாட்டேன்னு ஒத்துக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வராருன்னு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் முதல்ல ரூயியை பார்த்துட்டு அவன் தான் தலைவன் நினைக்கிறாங்க. ஆனால் ரூயி மற்றவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து வணங்குறப்ப ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டாக லைட்னிங் எனர்ஜியை வச்சு ஒரு சவுண்டு ப்ரூஃப் பேரியரை போட்டுட்டு பேசலாமான்னு கெத்தா உட்காடுறான். ஹயான் நம்ம ஹீரோவோட பவரை கணிக்க முடியாமல் குழம்பி போய் நிற்கிறான். என்ன டியரில் இருப்பான்னு அங்கே இருக்க எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்குது. ஜாங் கை குலுக்க போகிறா. அவள் கையில் ஒரு ஆறா மின்னுது. அது நம்ம ஹீரோவோட உண்மையான பவரை காட்டி கொடுத்துடும். அவள் கை கொடுக்கறதுக்குள்ள ஜுவான் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்க பார்க்குறான். நம்ம ஹீரோ அப்படியே தப்பிச்சிடுறான். அவன் ஓடி போய் ரூயை கட்டி பிடிச்சிடறான். நான் தான் ஆக்ஷனில் உங்களை சந்தித்தேன், அன்னையிலிருந்து உங்கள் ஃபேன் ஆகிட்டேன் தலைவான்னு ஐஸ் வைக்கிறான். உங்கள் பேரை டேட்டாவாக குத்தலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே சாம்பியாக மாறிட்டேன்னு ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே சிரிக்கிறான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் முதல் ஆளாக நிற்பேன்னு ஜுவான் சபதம் எடுக்கிறான். ஹயான் போதுண்டா ரீல்னு கலாய்க்கிறான். ஜுவான் அதை கண்டுக்காம நம்ம ஹீரோ கிட்ட ஜாங் அண்ட் ஹயான் திட்டத்தை போட்டு கொடுத்துட்றான். சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஜாங் மேலே பாயிறான். ஜாங் பயந்து போய் ஒரு பேரியரை போட்டாலும் ஜுவான் அதை உடச்சி எறிகிறான். எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஜாங் கத்துறான். ஹயானும் சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஓனாய மாதிரி சண்டைக்கு வரான். அந்த ரூமே ஒரு மாதிரி அதிருது. ரூயி ஐயோ ரூமை உடச்சிடாதீங்கன்னு கத்துறான். இந்த சண்டைக்கு நடுவில் நம்ம ஹீரோ லைட்னிங் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் உருவாக்கி எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுறான். இந்த பவர் டிஸ்பிளேயை பார்த்ததும் ஹயானும் ஜாங்கும் ஆடி போயிடுறாங்க. ஜுவான் உடனே சண்டையை நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணணும் பாஸ்ன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். நம்ம ஹீரோ முன்னாடி வந்து சவுத் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா பவர்ஃபுல் ஆளுங்களும் இனிமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணுறான். நான் சொல்கிறது தான் சட்டம், யாராவது எதிர்க்கிறீங்களான்னு கெத்தா கேட்குறான். ஜுவான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க பாஸ்ன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ரூல்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறான். ரூல் நம்பர் 1, எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் பவர் என்ன, அபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லணும். ரூல் நம்பர் 2, நம்ம ஆளுங்களை ஒன்றா சேர்த்து மூளை முடுக்கு விடாமல் சர்ச் ஆப்ரேஷன் நடத்தணும். அப்பாவி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள பத்திரமா தங்க வைக்கணும். நமக்குன்னு ஸ்ட்ராங்கான கோட்டைகளை உருவாக்கணும். முக்கியமாக இந்த ஏரியாவில் ஒரு சாம்பி கூட இல்லாத அளவுக்கு கிளியர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ரூல் நம்பர் 3,
பயங்கரமான மான்ஸ்டர்ஸை வேட்டையாட ஒரு ஸ்பெஷல் டீம் உருவாக்கணும். இதை கேட்டு ஜாங்கும் ஹயானும் கடுப்பாகிறாங்க. ஜாங் எழுந்திரிச்சு, நாங்கள் ஏற்கனவே டியர் 4 ஆளுங்க, சுதந்திரமாக இருக்க வேண்டிய நாங்கள் ஏன் உன் பேச்சை கேட்கணும்னு சொல்கிறான். இப்படி உன் பேச்சை கேட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். நம்ம ஹீரோ பதிலுக்கு அவனோட மேஜிக்கை வச்சு ஒரு மலை அளவு ஷாங்கிங் மாத்திரையை கொட்டுறான். எல்லாரும் வாயடைச்சு போய் பார்க்குறாங்க. அப்போ போர்ட்ல இருந்து எல்லா மாத்திரையும் வாங்கினது இவன் தானான்னு ஜாங்குக்கு புரியுது. ஹீரோ யோசிக்காம எல்லாரையும் ஒரு ஹிடன் ஸ்டோர் ஹவுஸுக்கு டெலிபோர்ட் பண்றான். அங்க சாப்பாடு, தண்ணி, பழமரங்கள், மாடுகள், ஒரு ஏரின்னு சொர்க்கமே இருக்கு. ஜாங் நம்ப முடியாம ஒரு ஆப்பிளை பறிச்சு கடிக்கிறான். இந்த டேஸ்ட்ல மயங்கி நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு, நன்றி தலைவா, உன் காலையை கழுவி குடிப்பேன்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்து ஹயானுக்கு வெக்கமா இருக்கு. அங்கே ஜுவான் ஆனந்த கண்ணீர் விடுறான். இதெல்லாம் இருந்தால் நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன்னு சந்தோஷமாக இருக்கான். ஹயானும் ஓடி வந்து நம்ம ஹீரோ காலில் விழுந்து ஜாங் கூட சேர்ந்து காலை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். இதை பார்த்து மற்றவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. ஜுவான் அவங்கள எழுப்பி, டேய் இது ஏன் இடம்டா, தள்ளி நில்லுங்கன்னு சண்டைக்கு வரான். அதே சமயம் ரூயி பெருமையாக நம்ம ஹீரோவை பின்தொடரவன் தான் ட்ரூ மேன்னு டைலாக் விடுறான். இதெல்லாம் நடக்கும்போது ஜாங் மட்டும் அமைதியாக இவனால் நம்மளை காப்பாற்ற முடியுமான்னு யோசிக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோடு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.